அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிற சோமாய்க்கிறா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஈத் உலக் தான் பார்க்க போகிறோம். இதோட இன்னொரு ஸ்வீட் ரெசிபி ஒன்றும் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட்லேயே நாங்கள் ஸ்வீட் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். அதுக்கு என்னென்ன சாமான் தேவை அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன் ஈச்சப்பழம் தான். இந்த ஈச்சப்பழம் எப்படி ஈக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த நோன்பு காலங்களில் ஸ்ரீலங்கா பள்ளிகளில் பொதுவாக ஒரு பழக்கம் இது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா பள்ளிகள்லையுமே ஈச்சப்பழம் கொடுப்பாங்க. அப்படி கிடைச்ச ஈச்சப்பழம் தான் இந்த ஈச்சப்பழம். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறேன். அதேமாரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்வீட்டுக்கு நான் சீனி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த ஸ்வீட்டுக்கு எடுக்கக்கூடிய இந்த ஈச்சப்பழம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காஞ்சி போகாமல் இந்த மாதிரி பச தன்மையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஈச்சப்பழம் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக பள்ளிகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஈச்சப்பழம் தான் கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு பள்ளியால் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஈச்சப்பழங்களை பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காஞ்சி போன ஈச்சப்பழம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு பிறகு நாங்கள் சேர்க்கக்கூடிய சாமானில் நான் செல்லக்கூடிய ஒரு சாமான் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படக்கூடிய மாதிரி வீக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஈச்சப்பழம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குமே ஈஸியாகிக்கும். ஸோ முடியுமான அளவுக்கு இந்த மாதிரியான ஈச்சப்பழங்களே எடுத்துக்கொள்ள பாருங்கள். அடுத்து எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்கட் தான். நான் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் பிராண்டில் மஞ்சி பிஸ்கட் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு டிகிரி மாதிரி பிஸ்கட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டில் தான் ஈக்கும். இன்றைக்கி நான் மஞ்சி பிஸ்கட் வச்சு தான் நான் உங்களே செஞ்சு காட்ட போகிறேன். மிச்சமே சுகர் இல்லாமல் என்ன பிஸ்கட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்கட்டை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு கண்ட்ரியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மிச்சமே சுகர் இல்லாத பிஸ்கட்டாக பார்த்து எடுத்துக்கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் இதுக்கு சேர்க்க போகிறது கஜு தான். உங்கள்கிட்ட நிலக்கடலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிலக்கடலையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எந்த வகை நட்ஸ் இருக்குதோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். நீங்கள் கஜு சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, வேறு எந்த நட்ஸ் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல, எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிற சாமான் வெள்ளை எள்ளு. இதில் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி எடுத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக எங்களுக்கு இந்த தேவை அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு தானே, அது தான் தேன். தேனில் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு போத்தல் தான் எடுத்துக்கிறேன். உங்களோட ஊரில் என்ன மாதிரி தேன் கிடைக்குதோ அந்த தேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன் டார்க் சாக்லேட் தான். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளையிலும். இதை நான் செய்ய போகல இது என்னத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஏற்கனவே நாங்கள் எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம். பட் இதை விட அது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக தான் நான் செஞ்சு காட்டிக்கிறேன். பட் இருந்தாலும் புதிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு அந்த வீடியோ பார்த்துப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மறுகாலமே நான் செஞ்சு காட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்ச ஸ்வீட்டும் இது தான். இப்போ நாங்கள் எடுத்து வச்சு இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி குறமாக அரைச்சி எடுத்து வந்திக்கிறேன். நீங்கள் நல்லாவே மிச்சமாக அரைச்செடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, சின்ன துண்டுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நான் எடுத்த கஜுவையுமே இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் எடுக்கிறேன்றாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த கஜு நட்ஸ் அடுத்து இந்த நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற பிஸ்கட் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற எள்ளில் பாதி அளவுக்கு மட்டும் நாங்கள் இதில் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு அரைவாசி மட்டும் நான் வேற எடுத்து வச்சுட்டு அதில் நாங்கள் விதையெல்லாமே நீக்கிட்டு வச்சுக்கிற இந்த ஈச்சப்பழத்தை நாங்கள் அதில் சேர்த்து நல்லாவே அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இது எல்லாத்தையுமே கிரைண்டரில் போட்டு அது நல்லா ஈச்சப்பழம் எல்லாம் அரைப்படுற அளவுக்கு அதையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் அரைவாசி எடுத்து வச்சுறதுக்கான காரணமே இது தான். நாங்கள் போடுற ஈச்சப்பழம் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அதில் அரைவாசி எடுத்து வச்சுட்டு நாங்கள் அதை போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த அரைவாசியுமே இதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு. அதில் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்றதே கஷ்டமாகிக்குது அப்படின்றதுனால பெரிய ஒரு பவுல் ஒன்றுக்கு மாற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திக்குது அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற தேனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் இதை பிணைஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் முக்கியமாக இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லா தேனையுமே ஒரு அடிக்கு ஊற்றி பிணைஞ்சிடப்படாது. நாங்கள் ஒரு டோண்டு மாதிரியும் இதை பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளப்படாது. இதை நான் எந்த அளவுனா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிணையணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான தேனை ஊற்றி நீங்கள் பிணைஞ்சு கொள்றதுமே மிச்சமுமே நல்ல. இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை உடச்சிங்க அப்படின்னு சொன்னால் உதிரியாக போகணும். அதை உங்களுக்கு செஞ்சு பார்க்கல உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. இதை வீடியோலேயும் உங்களுக்கு நல்லா விளங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இதில் ஃபினிஷிங் கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நான் இதுக்கு அச்சு மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று தான் யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைனில் அச்சு வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வேறு என்ன சரி அச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையுமே யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை நான் 2-3 டிசைனில் செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு டிசைன் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ளம்ஸை மேலால் வச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதையுமே எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்கத்தில் நீங்கள் விரலை குத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சைடால் கலண்டு வந்துடும் ஈஸியாக. ஸோ இதுக்கு மிச்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை. எகெயின் நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ளம்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு விரலால் தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் சைடால் அப்படி அழகாக கலண்டு வந்துடும். மற்ற டிசைன் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லை இந்த மாதிரி ஸ்பூனில் அடிப்பக்கத்தில் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு அதையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலால் எல்லாமே செட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்வீட்டும் ரெடி. இப்படியும் வானம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ஸ்பூனில் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே சரியாயிருக்கு. அந்த மாதிரி நார்மலாக போட்ட எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சாக்லேட் பூசி எடுக்க போகிறேன். இதுக்கு தான் நான் வீடியோ ஸ்டார்ட்டில் தேவையான சாமானில் டார்க் சாக்லேட்டுமே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளையிலும். நான் இதுக்கு போட்ட வீடியோவில் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சு காட்டிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களோட பேஜ்லேயுமே உங்களை போய்த்து பார்த்துக்கொள்ளையிலும். இந்த டார்க் சாக்லேட்டை நான் டபுள் பாயில் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். டார்க் சாக்லேட்டை மேலால் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா அழகாகிக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக எள்ளை தூவிட்டு அதையுமே உரமாக்கி வச்சுட்டேன். அப்போ அடுத்த நாள் திடீர்னு ஒரு 9 மணி அந்த மாதிரி டைமுகளில் எல்லாம் பெருநாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நாங்களுமே சஹர் சாப்பாட்டுக்கு எல்லாமே செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் திடீர் அப்படின்னு சொல்லி பெருநாள் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே தடல் படல்னு சொல்லி செய்கிறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ எங்களுக்கு இந்த பெருநாளுமே நல்ல அவசரமாக வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. அப்போ பள்ளிக்கு எல்லாமே போயிட்டு வந்து வெள்ளை சாப்பாடு எல்லாத்தையுமே தின்னுட்டு நான் எங்களோட பிள்ளைய வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். கிரவுண்டுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நின்று மழையும் பெய்கிற அப்படின்றதுனால மாஷால்லான்னு சொல்லி நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. வீடியோவுக்குமே நல்லா அழகாக பட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் போய்த்து இருந்த நேரம்னு சரியாக பகலாகிற நேரம் அப்படின்றதுனால கொஞ்சம் சூடாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் டக்குன்னு வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
எங்களோட மகளுக்கும் நல்ல சந்தோஷம், இந்த மாதிரி வெளியே விட்டு விளையாடி விடணும் அப்படின்னு சொன்னால் நல்ல விருப்பம் அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவங்க நல்லாவே ஓடி திரிஞ்சாங்க. அங்கே காட்டி இங்கே காட்டி பார்த்து கொண்டு இருந்து ஓடி திரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வேருக்கு ரைக்கும் இந்த மாதிரி உடுப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் அலட்டி காட்டி கொண்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு தான் வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டோம். இந்த மாதிரி பிறநாளைக்கு நாங்கள் எல்லாமே ஒரே கலரில் தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நானும் என்னோட மகளும் ஒரே மாதிரி தான் போட்டிருந்தோம் உடுப்பு. வீடியோ எல்லாமே எடுக்கிறதுக்காக கார் எல்லாத்தையுமே நான் கிரவுண்டில் கொண்டு போய் வச்சு அழகாக வீடியோ எடுத்து கொண்டு இருந்தோம். அப்போ எங்களோட மகளும் நல்லா அதில் உட்காந்து கொண்டு பாட்டெல்லாம் படித்து கொண்டு விளையாடி கொண்டு இருந்தாங்க. கிரவுண்ட் ஃபுல்லாகவே வெயிலாகவே தான் இருந்துச்சு. அப்போ அன்றைக்கி பெரிய மாமரம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் நிழலாகவும் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் வீடியோவுமே எடுத்தோம். மசாலான்னு சொல்லி இப்போ அவருக்கு நாங்கள் என்ன சொன்னாலுமே விளங்குற, அப்போ நாங்கள் என்ன சொன்னாலுமே அது மாதிரி அவங்க செய்வாங்க மசாலான்னு சொல்லி. அப்போ வீடியோவுக்கு என்ன மாதிரி நாங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் கேட்டு நடந்து கொள்வாங்க. வீடியோவுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் தான் என்ன சரி ஒன்று சென்னோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கேட்டு எல்லாத்தையுமே செஞ்சு கொள்வாங்க அவங்க. பெருநாளாண்டு எப்போயுமே எங்களோட ஊரில் பொதுவாக பால் சாப்பாடு யாருமே ஆக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு தான் நீப்பாங்க. அப்போ எங்கேயுமே நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஆர்டர் எல்லாமே பண்ணி செய்கிறேன். அப்போ வட்டலாப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொதுவாக நிறைய பேருக்கு பெருநாளே இல்லை அப்படின்ற மாதிரி தான். வட்டலாப்பம் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாட்டில் வருது அப்படின்றதுனால நானுமே செய்யலை. நாங்கள் 2 பேரும் மட்டும்தானே ஈக்கிறோம் அப்படின்றதுனால வந்ததே போதும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திக்கிற சாப்பாடு தான் நாங்கள் இப்போ பிரித்து கொண்டிருக்கிறோம் தின்னணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்குற வேலையும் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் நிறைய நேரமே ஃப்ரீயாக ஆகிக்கிற மாதிரி தான் நீக்கும் பெருநாளைக்கு. பெருநாள் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாகவும் நீக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுமே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆர்டர் பண்ணுற இடம் எங்களோட ரிலேஷன் தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீ ஆர்டர் பண்ணி எடுத்தாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறே பிரியாணிக்கு கொம்போவாக அச்சாரும் க்ரீன் பீஸ் கறியும் தந்திருந்தாங்க. அதோட வட்டலாப்பம் 1 கப். அப்போ சாப்பாடெல்லாம் வந்துருச்சு அப்படின்றதுனால நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆகினோம். அப்போ எப்போயுமே இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரி எடுத்தா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சோடா ஒன்று எடுக்கிறது எப்போயுமே வழக்கம் தான் எங்களுக்கு. சோடா ஒன்று இல்லாட்டி பிரியாணி இறங்கவே இறங்காது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லா சோடாவுமே குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் பிராண்டில் க்ரீம் சோடா வரும், அது மட்டும்தான் நாங்கள் குடிப்போம். அந்த கொக்கா கோலா, பெப்சி அது எதுவுமே நாங்கள் குடிக்கிறதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எங்களோட பெருநாள்கிட்ட பகல் சாப்பாடுமே முடிஞ்சிருச்சு. பகல் சாப்பாடு முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி வந்துச்சு. அப்போ எங்கள் 3 பேருக்கும் ஒரு கோன் வாங்கி அதையுமே நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டோம். பெருநாள் அப்படின்னு சொல்ல போக்கில் நாங்கள் தனியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மிச்சமே போர் அடிக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு, யாரும் இல்லை அப்படின்றதுனால. எப்போயுமே பெருநாளைக்கு எங்கள் வீட்டுக்கு படம் இந்த மாதிரி பெருநாளைக்கு ஹஸ்பண்ட் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அங்கேயே பெருநாள் கொண்டாடுற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே குடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஈவினிங் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் செஞ்ச ஸ்வீட்டோட ஒரு டீ ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிறேன். மசாலான்னு சொல்லி ஸ்வீட் வேறு லெவலில் இருந்துச்சு. கட்டாயம் நீங்கள் ஒரு டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் எல்லா டிசைன்லேயுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற டிசைனில் நீங்கள் செஞ்சு கொள்ளையிலும். இதே விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வேறு மாதிரியும் ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்டிக்கிறேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை செக் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்வீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்கள்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த ரீசனுக்காக சரி எங்களோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ இன்னும் யாருக்கு சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் தான் இன்னும் என்னைய மோட்டிவேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.